எதிரியை அவன் வழியிலேயே சென்று அழித்தொழிப்பதுதான் ஆதித்யனின் வழக்கம். அன்போ பகையோ அதை கொடுத்தவர்களின் வழியிலேயே அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவான் அவன். அப்படித்தான் தன்னை மாய்க்க ஆள் அனுப்பியிருந்த அந்த ரகசிய எதிரிக்கு அவன் அனுப்பியிருந்த ஆட்களாலேயே பொறிவைத்தான் அரசன். அரசனின் திட்டப்படி வருணன் வரதனிடம் கைதாவதற்காகச் செல்ல, வரதனை கோட்டையிலிருந்து அழைத்து வந்து வருணனின் வரவுக்காக அங்கு காத்து கொண்டிருந்த மாறுவேடத்தில் இருந்த பார்க்கவ வீரர்கள் அரவிந்தனை கண்ட மாத்திரத்தில் அவனை பவ்யமாக பிரபு என அழைத்து வரதனை அழைத்து வந்த கதையை விவரித்து வந்தனர். மரங்களுக்கு நடுவில் காக்க வைக்கப்பட்டிருந்த வரதனுக்கோ தன்னை சுற்றி நேர்ந்த சம்பவங்கள் எதுவுமே விளங்கவில்லை. வந்திருந்த பிரபு யாரென்று தெரிந்து கொள்வதற்காக மரங்களின் நடுவிலிருந்து வெளிப்பட்டான். வந்தவனுக்கு மாறுவேடம் பூண்டிருந்த அரவிந்தனை அடையாளம் தெரியவில்லை. உற்று பார்த்தும் அவனால் வந்திருந்தவன் யாரென்று யூகிக்க முடியவில்லை. அடுத்ததாக குஹனையும் கைகள் கட்டப்பட்டிருந்த வருணனையும் கண்டவன் வியப்படைந்து, யார் குஹா இந்த வேலையை செய்தது? இந்த முரடனை எப்படி கைது செய்தீர்கள்? நீ எப்படி தப்பித்து வந்தாய்? என அடுக்கடுக்காக குஹனை வரதன் கேட்டுக்கொண்டு போக, முன்னவனோ, நான் வந்த கதையை பிறகு சொல்கிறேன், நீ எப்படி வந்தாய் என்று கூறு. நீ மட்டும் வந்திருக்கிறாய், நேத்ரா எங்கே? அவளை அழைத்து வரவில்லையா? என வரதன் நம்பும்படியாக நடித்தான். வரதனோ, உண்மைகளை கூறியதற்கு வெகுமதியாக அரசர் என்னை விடுவித்து விட்டதாக வீரர்கள் என்னை மாளிகையிலிருந்து வெளியேற்றினர். நேத்ராவை தேடி கோட்டைக்குள் திரிந்து கொண்டிருந்த போதுதான் இந்த வீரர்கள் என்னை தேடி வந்து உன்னை பிரபு ரகுநாதர் அழைக்கிறார் என்று கூறினர். இந்த பெயரை நான் கேள்விப்பட்டதில்லை என்று இவர்களிடம் நான் கூறினேன். இவர்களோ, உனக்கு அவரை தெரியாது, அவருக்கு உன்னை நன்கு தெரியும். ஏனெனில் உன்னை மட்டும் இல்லாது உன்னை அனுப்பி வைத்த தனசேகரனையுமே அனுப்பி வைத்தவர் இவர்தான் என்று கூறினார்கள். உடன் வரவில்லை என்றால் உன் மகளை கொன்று போடுவோம் என மிரட்டினார்கள். வேறு வழி தெரியாமல் இவர்களுடன் நான் வந்துவிட்டேன் என்றான் குழப்பம் மாறாமல். வருணன் சொல்லிக் கொடுத்தபடி குஹன் தனது நாடகத்தை அரங்கேற்ற துவங்கினான். ஆரம்பம் முதலாகவே நீதான் எதையுமே ஒழுங்காக தெரிந்து கொள்ளவே இல்லையே. எதைத்தான் நீ சரியாக செய்தாய்? சந்திரபுரியிலிருந்து கிளம்பிய போதிருந்தே இந்த சதிவேளை நமக்கு வேண்டாம், வீடு திரும்பி விடுவோம் என்று தொடர்ந்து கூறி வந்தேன். எனது பேச்சை நீ கேட்கவில்லை. சரி, உனக்கு ஆணையிட்டு அனுப்பி வைத்த எஜமானர்களை பற்றியாவது ஒழுங்காக விசாரித்துக்கொள் என்றேன். அதையும் முழுமையாக செய்யவில்லை. தனசேகரனுக்கு கட்டளை வழங்கியது இதோ இங்கு நிற்கிறாரே ரகுநாதர், இவர்தானாம். சற்று முன்னர்தான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது. இப்போது நமக்கு அடுத்த கட்டளை வந்திருக்கிறது. இந்த வருணனை நம் தலைவி சிவகாமியிடம் அழைத்துச் செல்ல வேண்டுமாம். சென்றால் ஏற்கனவே பேசிய பரிசுப் பொருட்களை விட பல மடங்கு அதிகமாக நமக்கு பொன் கிடைக்குமாம். நேற்றைக்கு அரசிக்கு பதிலாக அவரது பணிப்பெண்ணை மாய்த்து காரியத்தை கெடுத்தாயே, அதுபோல இப்போதும் செய்துவிடாதே. இந்த வருணனை நம் தேவியிடம் ஒப்படைத்து பொன்னும் பொருளும் பரிசு பெற்று நான் உன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உன்னை போன்ற வஞ்சகனை இந்த காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். அந்த ஆதித்யன் நேற்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பளித்த போது என்னை மறந்துவிட்டு உன் மகளை எனக்கு கட்டிக் கொடுப்பதாக நீ அளித்திருந்த வாக்கை மறந்துவிட்டு நீ மட்டும் தப்பிச் செல்ல எண்ணினாயே. அதற்காக பொக்கிஷம் பெறும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பில் உன்னை ஈடுபடுத்தக்கூடாது என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் நான் அப்படி செய்தால் என் நேத்ரா என்னிடம் சண்டை பிடிப்பாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மறுபடியும் உன்னை கூட்டாளியாக்கிக் கொள்ள ஒப்புக்கொண்டேன் என வரதனிடம் நடித்து வந்தான். அச்சமயம் ரகுநாதன் என்ற பெயரில் உருமாற்றம் செய்து கொண்டிருந்த அரவிந்தன் குஹனின் பேச்சில் குறுக்கிட்டு, நீ யாரடா ஒப்புக்கொள்ள? என் திட்டத்தில் யார் பங்கு பெற வேண்டும், யார் பங்கு கொள்ளக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டியது நான்தான். வரதனை இந்த வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது என்று நீ சொல்லிவிட்டால் உன் பேச்சுக்கு நான் தலையாட்டி விடுவேனா என்ன? நான் யார் தெரியுமா? சந்திரபுரியில் என் செல்வாக்கு என்ன தெரியுமா? உன் காதலியை நீ உயிரோடு காண வேண்டுமானால் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்பவற்றையெல்லாம் செய்து வா. இந்த கணம் முதல் வரதனுடன் உனக்கு இருக்கும் பகையெல்லாம் மறந்து அவனிடம் இணக்கம் கொள். நம் காரியம் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு ஒற்றுமை அவசியம். உங்களுக்குள் அடித்துக் கொண்டீர்கள் என்றால் நம்மால் நமது பணியில் கவனம் செலுத்த முடியாது. பிறகு தோல்வியே எஞ்சும். நாம் கைது செய்து அழைத்துச் செல்வது சாதாரண மனிதனை அல்ல, வருணனை. அவன் கைகள் கட்டப்பட்டிருப்பதால் நாமெல்லாம் உயிருடன் இருக்கிறோம். இல்லையேல் நமது உயிர் நம்மை விட்டு எப்போதோ பிரிந்திருக்கும் என நாடகம் போட்டு வந்தான். இவ்வளவு பேசியும்
வந்திருந்தவர்கள் மீது வரதனுக்கு முழுதாக நம்பிக்கை வரவில்லை. அவன் உள்ளம் குழப்பத்தில் சிக்குண்டிருந்தது. முகத்திலோ கலவரம் அப்பட்டமாக தென்பட்டது. அவன் எதை எண்ணி குழம்புகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட வருணன் அவனது ஐயத்திற்கு விடை காணும் பொருட்டு அடுத்த நாடகத்தை போட்டான். அவன் குகனை நோக்கி, தம்பி, இந்த வஞ்சகர்களை நம்பாதேயடா. இந்த கூட்டத்திலேயே நீ ஒருவன்தான் நல்லவனாகத் தெரிகிறாய். இவர்களது சகவாசம் உனக்கு வேண்டாமடா. அந்த ஆதித்யன் என்னை நம்ப வைத்து வஞ்சித்தது போல இந்த யமகாதகர்கள் உன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விடுவார்கள். நேற்றைக்கு அந்த அரசன் வரதனிடம் சொன்னான், உண்மைகளைச் சொன்னால் வருணனை உன்வசம் ஒப்படைத்து விடுகிறேன் என. அவன் வரதனை ஏமாற்றுவதற்காகத்தான் அப்படி சொல்கிறான் என நான் எண்ணியிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது, அவன் உண்மையாகத்தான் வாக்கு கொடுத்திருந்தான் என. உறங்கிக் கொண்டிருந்த என் கைகளை கட்டி போட்டு முகத்தில் மயக்க மருந்து தெளித்து மாட்டு வண்டியில் கிடத்திவிட்டான் என்னை. மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தபோது கோட்டைக்கு வெளியே ஒரு வனாந்திர பகுதியில் இருந்தேன் நான். என் கைகள் பிணைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அரசன் வரதனிடம்தான் என்னை ஒப்படைத்து விட்டானோ என்று பயந்திருந்தேன். ஆனால் நல்ல வேளையாக நான் கண்விழிக்கும் போது நீ அங்கு இருந்தாய். உன்னை பார்த்தால் நல்லவனாகத் தெரிகிறது என நேற்றிலிருந்தே எண்ணி வந்திருந்தேன் நான். ஆனால் அதன் பின்புதான் தெரிந்தது, வரதனிடம் என்னை ஒப்படைக்கச் சொல்லித்தான் அரசன் என்னை உன்னிடம் ஒப்படைத்தான் என்று. எனக்கு என்ன மருந்து கொடுத்தார்களோ தெரியவில்லையடா. எனக்கு உடலெல்லாம் வலி எடுக்கிறது. வலு குன்றியது போல அசதியாக இருக்கிறது. எனக்கு மட்டும் அந்த மயக்க மருந்தை தெளிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு உங்கள் அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு சென்றிருப்பேன் நான். ஆனால் இப்போது என்னால் நிற்கக்கூட முடியவில்லையடா. தலை சுற்றுகிறது, கண்கள் இருட்டிக் கொண்டு வருகின்றன என்று நாடகமாடி வந்தவன் இறுதி வார்த்தைகளை கூறிய போது மயங்குபவன் போல அரவிந்தனின் தோளில் சாய்ந்தான். ரகுநாதனாக தோற்றம் மாறி வந்திருந்த அரவிந்தனோ சாய்ந்த வருணனை தாங்கிக் கொண்டபடியே தனது வீரர்களிடம் தான் எடுத்து வந்திருந்த போலி மடலை காட்டி, இந்த வருணன் மோசமானவனடா. இவனை சந்திரபுரிக்கு அழைத்துச் செல்லும் வரையில் எச்சரிக்கையாக இருங்கள். இவன் வீரன் மட்டுமல்ல, ஜகஜால கில்லாடி இவன். எல்லோரும் கண்ணில் மண்ணை தூவிவிட்டுதான் தப்பிப்பார்கள். இவனோ நாம் கண்களை திறந்திருக்கும் போதே நம்மை ஏமாற்றிவிட்டு தப்பிக்கக்கூடிய சாமர்த்தியசாலி. உங்களில் எவரை வேண்டுமானாலும் பசப்பு வார்த்தைகள் சொல்லி இவன் மயக்கப் பார்ப்பான். நம்பிவிடாதீர்கள் இவனை. இவனை நம்பிய பார்க்கவத்தின் இளவரசர்களின் நிலைமை இப்போது படுமோசமாக உள்ளது. எச்சரிக்கையாக இருங்கள். ஒழுங்காக என் பேச்சை கேட்டு இந்த வருணனை சிவகாமி தேவியிடம் ஒப்படைப்பதில் எனக்கு உறுதுணையாய் இருந்து வந்தீர்களானால் கிடைக்கப் போகும் 1,00,000 பொன்னை உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளலாம். இவனை நம்பி இவன் பின்னால் சென்றால் பிறகு பல்குத்துவதற்கு குச்சி கூட கிடைக்காது, பார்த்து கொள்ளுங்கள் என்று வரதனை நம்ப வைப்பதற்காக தன் வீரர்களுக்கு அறிவுறுத்துவது போல நடித்து வந்தான் அரவிந்தன். வரதனின் கண்கள் அரவிந்தன் காட்டிய ஓலையில்தான் பதிந்திருந்தன. ஓலையை அரவிந்தனிடமிருந்து பறித்து அதை வாசித்து வந்த வரதனுக்கு அதில் எழுதப்பட்டிருந்த 1,00,000 பொன் பரிசு என்ற வாக்கியத்தை கண்டதும் அவனது கண்கள் ஜொலித்தன. ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்ற வரதன், 1,00,000 பொன்னா? யார் கொடுக்கிறார்கள்? யாருக்கு கொடுக்கிறார்கள்? சொல்லவே இல்லையே எங்களிடம். பரிசு கிடைக்கும் என்று மட்டும்தானே கூறினார்கள். தயவு செய்து விளக்கமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி என்னை தெரியும்? நீங்கள் யார் என்று தனது ஐயத்தை எல்லாம் உடனே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து கேட்டு வந்தான். அரவிந்தனோ, நான் யாரா? எத்தனை முறை கூறுவது நான் யார் என்று? நீ கேட்பதை பார்த்தால் நான் கூறியதை நீ நம்பவில்லை போலத் தெரிகிறதே. இத்தனை பெரிய காரியத்தை செய்யச் சொல்லிவிட்டு சிவகாமி சிவனே என்று அரண்மனையில் அமர்ந்திருப்பாளா என்ன? காரியத்தை கச்சிதமாக முடிக்கத் தவறி நீங்கள் மாட்டிக்கொண்டால் சிவகாமியை பற்றிய உண்மைகளை ஒப்பித்து விடுவீர்கள் அல்லவா? அப்படி உண்மையை கூறிவிட்டீர்கள் என்றால் சிவகாமி ஆதித்யனிடம் மாட்டிக்கொள்வாள். ஆதலால் மாட்டிக்கொள்ளாமல் உங்களை தப்புவிக்க தனசேகரனையும், அவன் அரசனிடம் மாட்டிக்கொண்டால் அவனை காப்பதற்காக என்னையும் அனுப்பி வைத்தாள். கூடவே உங்களது பணிகளை பார்வையிடுவதற்காகவும் தான். நீங்கள் மூவரும் இந்த வருணனிடம் நேற்று சிக்கிக் கொண்ட போதே உங்களை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றேன். ஆனால் கோட்டைக்குள் என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஆதித்தபுரி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வசுமித்ரா ராஜ்யமுமே ஆதித்யனின் கோட்டையாகத்தான் உள்ளது. எங்கு போனாலும் அவனது நலம் விரும்பிகள் நிரம்பி வழிகிறார்கள். அனைவரும் அவனுக்காக உயிரையும் கொடுக்க சித்தமாக உள்ளார்கள். நேற்றைக்கு உங்களை அடைத்து வைத்திருந்த மாளிகையில் இருந்த வீரர்களை கண்டீர்களா இல்லையா? அந்த தடியர்களது முகத்தில் தெரிந்த கோபத்தை கண்டவுடன் உங்களை காப்பதற்கு முயற்சி எதுவும் செய்து அவர்களிடம் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாதென்று முடிவெடுத்து அப்படியே
கூடத்தில் ஓரமாகச் சென்று நின்று கொண்டு நடந்தவற்றை கண்காணித்து வந்தேன். உங்களை வாக்குமூலம் அளிக்கச் சொல்லி அரசன் கூறினானே, அப்போது சிவகாமி பற்றிய உண்மைகளை எதுவும் உளறினாயா வரதா? குகன் கூடத்தில் அமர்ந்து அரசனுக்கு பதில் கூறி வந்தமையால் அவன் என்ன பேசினான் என்பதை நான் கேட்டேன். சிவகாமியை இவன் காட்டிக் கொடுக்கவில்லை. அதுபோல இந்த வருணன் விசாரணை செய்த குமரனும் உண்மையை எதுவும் உளரவில்லை என அவர்களை கதவிடுக்கில் கண்காணித்து வந்திருந்த நமது ஆட்களில் ஒருவன் தெரிவித்தான். நீதான் அந்த பிரதாபனிடம் என்ன உளறினாய் என்று தெரியவில்லை. சிவகாமி பற்றி வாய்த்திருக்கவில்லையே. சிவகாமியை காட்டிக் கொடுத்திருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய பரிசு கிடைக்காது போகும். கூடவே உன் மகளுடைய உயிரும் பறிபோகும். உண்மையை வெளியிட்ட குற்றத்திற்காக சிவகாமியிடம் சிக்கி நீயும் குகனும் உங்களை எதிரிகளிடமிருந்து தப்பச் செய்ய தவறியதற்காக நானும் தண்டனை பெறுவோம். அந்த சிவகாமி பொல்லாதவள். அவள் கையில் அகப்பட்டு கொண்டு உயிரை விடுவதைக் காட்டிலும் பொன்னும் பொருளும் வேண்டாம் என தப்பித்து எங்காவது ஓடிச் சென்று விடுவோம். நீங்கள் எதையும் உளறிக் கொட்டாமல் பார்த்து கொள்ளத்தான் நான் வந்தேன். ஒருவேளை உண்மைகளை போட்டு உடைத்திருந்தீர்கள் என்றால் என் பணியை நான் சரிவரச் செய்ய தவறியதற்காக என் தலையும் கொய்யப்படும். எதுவும் உளறியிருந்தால் இப்போதே கூறிவிடடா என எச்சரிப்பவன் போல சொல்லி வந்தான் அரவிந்தன். இதை கேட்டு வந்த வரதன் திருட்டு மொழி முழித்தான். ஐயோ, சிவகாமிதான் நம்மை அனுப்பியவள் என்ற உண்மையை பிரதாபனிடம் கூறிவிட்டோமே. இந்த குகனும் குமரனும் சொல்லாமல் மறைப்பர் என்று நமக்கு எப்படி தெரியும்? திருமணமானதிலிருந்து நம் மனைவி நம்மை ஏசுவாள். உனக்கு சாமர்த்தியம் போதாதென. அந்த மூடன் குமரனுக்கு கூட மூளை வேலை செய்திருக்கிறது. உண்மை மொத்தத்தையும் பிரதாபனிடம் கூறிவிட்டோம் என்று இந்த ரகுநாதனிடம் சொல்லிவிட்டால் பிறகு பொக்கிஷத்தை பெறுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்காது. சிவகாமிக்கு பயந்து இவன் நம்மை தலைமறைவாக இருக்கச் செய்து விடுவான். அதற்கு பதிலாக உண்மையை கூறவில்லை என்று இவனிடம் பொய் சொன்னால் பொன்பொருளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். பொன்பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ, அதை பெறுவதற்கு ஒரு முயற்சியாவது செய்து பார்க்கலாமே. அதுவும் இந்த வருணன் வேறு சிக்கியிருக்கிறான். அவன்தான் பொக்கிஷ சுரங்கமே. சிவகாமியிடம் இவனை ஒப்படைத்து விட்டால் பிறகு அவள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாள். இவன் உயிரை பறிப்பதில்தான் சிரத்தையுடன் இருப்பாள். யார் கண்டார்கள்? உயிரை பறிக்கவும் செய்யலாம், அல்லது இவனை மணந்து உறவு ஏற்படுத்தியும் கொள்ளலாம். இந்த முரடனை மயக்கவோ அச்சுறுத்தி அடையவோ முடியாது. அதற்குத்தான் வசிய மருந்துகள் கிடைக்குமே. இதோ இப்போதே ஏதோ பருகி மயக்கத்தில்தான் கிடக்கிறான் இவன். தினமும் இவனுக்கு உணவில் வசிய மருந்து கலந்து கொடுத்தால் பிறகு சிவகாமி சரணம் என்று ஜெபித்து அவள் சரணங்களிலேயே குடியிருப்பான். வசிய மருந்து கொடுக்கும் யோசனையை நமது மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு சிவகாமியை சந்தித்த பின்பாக அவளிடம் நேரடியாக இதனை நாமே தெரியப்படுத்த வேண்டும். அப்படி அவளுக்கு யோசனை கொடுத்தால் 1,00,000 பொன்னில் கிடைக்கும் பங்கு மட்டுமில்லாமல் இன்னமும் பரிசுகள் கிடைக்கும். மறந்தும் அதை இந்த ரகுநாதனிடம் வெளிப்படுத்திவிடக்கூடாது. இல்லையேல் இந்த கயவன் நம் யோசனையை திருடி அவன் யோசித்துச் சொன்னதைப் போன்று சிவகாமியிடம் சொல்லி பரிசுகளை இவன் பெற்றுக்கொள்வான். ஜாக்கிரதை வரதா, உன் அறிவையும் திறமையையும் பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மடையனே மூடனே என சதா திட்டும் மனைவியின் நாவிலிருந்து மேதாவி புத்திசாலி என்ற பாராட்டு கிடைக்கப் போகிறது. இதெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் கிடைத்திருக்கும் இந்த மறுவாய்ப்பை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தில் ஒருத்தனாக மட்டும் இருந்து இவர்கள் போடும் பிச்சை காசை வாங்கி கொண்டு சென்றுவிடக்கூடாது. இப்போதிருந்து இவர்களுக்கு தலைவனாக செயல்பட வேண்டும். தலைவனாக முடியாது, அதற்குதான் இந்த ரகுநாதன் இருக்கிறான். உபதலைவனாகிவிடலாம். குகனை வளைத்து போடுவது சிரமம் அல்ல. நேத்ராவை கட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால் இவன் வாலாட்டி கொண்டு நம் பின்னாலேயே வந்துவிடுவான். உடன் வந்திருக்கும் மற்ற முரடர்களிடம் அதிகாரம் செலுத்தி நமது வல்லமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக அரவிந்தன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் மனதினுள் ஒரு மகத்தான திட்டத்தையே போட்டு முடித்திருந்தான் வரதன். பணத்தாசை அவன் கண்முன்பு இருந்த நிதர்சனத்தை உணரவிடாமல் அவனை தடுத்துவிட்டது. அவன் கண்கள் என்னவோ கேள்வி கேட்ட அரவிந்தனையேதான் பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் சிந்தைதான் அவ்விடத்தில் இருக்கவில்லை. கண்கள் திறந்திருந்தும் புற உலகக் காட்சிகள் அவன் கண்களுக்கு புலனாகாமல் பொக்கிஷம் கிடைத்தது போலவும் அதை கொண்டு பெரிய மாட மாளிகைகள் கட்டி மனைவி மகளை பொன்னாலேயே அலங்கரித்து அழகு பார்த்து பொக்கிஷ மூட்டையை தலையணையாக வைத்து படுத்துக் கொள்வது போலவும் அவன் கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தான். உள்ளத்தின் கற்பனை வரதனது வதனத்தில் அசைவுகளை கொடுத்தது. திடீரென சிரித்தான், திடீரென வியந்தான். பொக்கிஷம் அவனது முகத்தை நர்த்தனமாட வைத்துக் கொண்டிருந்தது. அரவிந்தன் உட்பட அனைவருமே வரதனின் முகம் போன போக்கையெல்லாம்
மெல்லிய சிரிப்போடு கண்டு வந்தனர். காண மட்டும்தான் செய்தனரே தவிர எவருமே அவனது கற்பனை குதிரையை நிறுத்த முயலவில்லை. அதிக கற்பனை அதிக பேராசையை தூண்டும். அந்த பேராசை தங்களுடைய திட்டத்திற்கு பயன்படும் என்று அனைவரும் அமைதி காத்தனர். மயக்கம் போட்டது போல நடித்து அரவிந்தனின் மார்பில் சாய்ந்திருந்த வருணனுக்குத்தான் பொறுமை இல்லை. தன்னை சுற்றிலும் அமைதி நிலவவே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் பலமுறை அரவிந்தன் மீதிருந்து எழ முற்பட்டான். ஆனால் வரதன் அதை கவனித்து விடுவான் என்ற பயத்தில் தன் மார்பிலிருந்து நிமிர முற்பட்டவனை இறுகு அணைத்தபடி அரவிந்தன் தடுத்து வந்தான். ஒரு கட்டத்தில் வரதனின் செயல்பாடுகளை கண்டே தீர வேண்டும் என வருணனுக்கு தோன்ற தான் எழுவதற்கு தடை செய்து வந்த அரவிந்தனின் முதுகில் நெருக்கென்று கிள்ளினான். அசைந்தால் வரதன் சுதாரித்துக் கொள்வான் என்ற உணர்வில் வலியை பொறுத்து கொண்டு சிறிதும் தனது உடலை அசைக்காமல் வருணன் முதுகில் அணை போட்டிருந்த கையை எடுத்து வலித்த இடத்தை தேய்த்துவிட்டு கொண்டான் அரவிந்தன். தனக்கு அணை போட்டிருந்த கை எடுக்கப்பட்டவுடன் வருணன் திரும்பி தனக்கு பின்னால் மெய்மறந்து நின்றிருந்த வரதனை உற்று பார்த்தான். எங்கே வருணனின் நடிப்பை வரதன் கண்டுவிடுவானோ என்ற பயத்தில் வருணனின் தலையை அரவிந்தன் மீது மறுபடியும் சாய்த்தான் குகன். தனக்கெதிரே ஏதோ அசைவுகள் தென்பட வரதனின் கற்பனையோட்டம் தடைப்பட்டது. அவன் திடுக்கிட்டு கனவுலகிலிருந்து விடுபட்டு எதிரே மயங்கியிருந்த வருணனை ஆழ நோக்கினான். வருணனின் அசைவை வரதன் உணர்ந்து கொண்டு விட்டான் என்று புரிந்து கொண்ட அரவிந்தன் பின்னவனை குழப்பும் வகையில், என்னவாயிற்று வரதா? ஏன் இந்த பார்வை? வருணனை உனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா என்ன? விட்டால் இவனை அடைவதற்கு சிவகாமியுடன் நீயும் போட்டி போடுவாய் போலவே என்று கிண்டல் செய்தான். நடித்துக் கொண்டிருந்த வருணன் தன்னை வரதனுடன் சேர்த்து பேசியதற்கு பழிவாங்குவதற்காக சொன்னவனின் காலில் ஒரு மிதி மிதித்தான். இம்முறை அரவிந்தனுக்கு வலி பொறுக்க முடியவில்லை. முன்பு வருணன் இறக்கப்பட்டு மிருதுவாக கிள்ளியிருந்தான். ஆகையால் அது தாங்கிக் கொள்ளும்படியாகத்தான் இருந்தது. ஆனால் தற்போது அரவிந்தன் பேசிய பேச்சில் அருவருப்படைந்த வருணன் முன்னவனுக்கு வலிக்க வேண்டுமென்றே பலமாக ஓங்கி மிதித்திருந்தான். வலியால் அரவிந்தன் காலை தேய்த்துக் கொள்வதற்காக குனிய முற்பட அவனை குனிய விடாமல் மேலும் அவன் மீது சாய்ந்து வம்பிழுத்தான் வருணன். என்னவாயிற்று ரகுநாதரே என்று வரதன் பதறிப்போய் அரவிந்தனிடம் கேட்க, அவனோ ஒன்றுமில்லை, கட்டெரும்பு கடித்து விட்டது. கடித்தது ஒரு முரட்டு எறும்பு, அதனால்தான் வலி சற்று அதிகமாக உள்ளது என்று சமாளித்தான். அரவிந்தனின் பதிலில் வரதன் சமாதானம் அடைந்தாலும் வருணன் மீதிருந்த ஐயம் அவனுக்கு அகலவில்லை. அவன் உண்மையில் மயங்கித்தான் சாய்ந்திருக்கிறானா அல்லது நடிக்கிறானா என்று ஆராய வருணனின் பின்னந்தலை முடியை பற்றி கொத்தாக இழுத்தான் வரதன். தங்கள் படைத்தலைவனை ஒருவன் அவமதிப்பதைக் கண்டு வருணனுடைய மெய்க்காவல் வீரர்கள் சீறிக்கொண்டு வந்தனர். வரதனுக்கு தெரியாதபடி அவர்களை கையை காட்டி தடுத்து நிறுத்திய அரவிந்தன் வரதனிடமிருந்து வருணனின் சிரத்தை விடுவித்து அவன் தலையை தேய்த்து விட்டபடியே, என்ன செய்கிறாய் மடையனே? இவனை மயங்கச் செய்ய அரும்பாடுபட்டோம் நாங்கள். நீயானால் அவனை எழுப்பி விட்டு விடுவாய் போலவே. கிறுக்கத்தனம் செய்வதை முதலில் நிறுத்து. இவன் எழுந்தானால் இவனை கட்டுப்படுத்த முடியாது. இந்த கை கட்டெல்லாம் ஒரு பெயருக்குத்தான். இந்த கயிறெல்லாம் இவன் கையை கட்டி போடாது. இவன் கண் விழித்தால் மதையானை போல நம்மையெல்லாம் பந்தாடி துவம்சம் செய்து விடுவான். உன்னையும் நைய புடைப்பான் இவன் என்று கடிந்து கொண்டான் வரதனை. வரதனோ, இல்லை பிரபு, இவன் நடிக்கிறானா என்று சந்தேகமாக இருந்தது. திடீரென இவன் தலையை உயர்த்தி என்னை பார்த்தது போலவும் பிறகு சட்டென உங்கள் மீது சாய்ந்து கொண்டது போலவும் எனக்கு பிரம்மை ஏற்பட்டது. அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் அவன் சிகையை பற்றி இழுத்தேன் என்று பதிலளித்தான். அரவிந்தன் எரிச்சலுடன், ஆமாம், இவர் பெரிய ஆராய்ச்சி வல்லுனர். இவன் மயக்க மருந்தை உட்கொண்டிருக்கிறானா? அது எந்த மாதிரியான மருந்து? அதன் தன்மை என்ன என மயங்கியிருப்பவனை எழுப்பி ஆராய்கிறார். மூடனே, சற்று முன்னர் நீ கண்ணா கண்டு கொண்டிருந்தாயே. அச்சமயம் உன் தலையில் ஒரு காகம் எச்சமிட்டது. உன் மருமகன் குகன்தான் அதை துடைத்து விட்டான். காகம் உன் தலையை கழிப்பிடமாக பயன்படுத்திக் கொண்டது கூட தெரியாமல் மதியிழந்து நின்ற உனக்கு வருணன் தன் தலையை தூக்கி பார்த்தது உனக்கு தெரிந்துவிட்டதா என்ன? வந்த காரியத்தை சரிவரச் செய்யாமல் அந்த ஆதித்யனிடம் உயிர் பிச்சை பெற்று நாடு திரும்புகிறாய். இதில் நாங்கள் சிரமப்பட்டு கடத்தி வந்தவனை எழுப்பி எங்கள் காரியத்தை சீர்குலைக்க பார்க்கிறாய். எங்கள் காரியத்திற்கு நீ துணை வர வேண்டாம். தனித்தே செல். நீ உன்னை உடன் வைத்துக் கொண்டால் எங்களுக்குதான் பிரச்சனை. பொக்கிஷம் முழுவதையும் நாங்களே வாங்கிக் கொள்கிறோம். செல் இங்கிருந்து. என்னிடம் அகப்பட்டிருக்கும் ஒருவன் நடிக்கிறானா
அல்லது உண்மையில் மயங்கியிருக்கிறானா என்பது கூட தெரியாமல் நான் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய தலைமையேற்று வந்துள்ளேனா? வருணன் தலையை உயர்த்தி இருந்தால் அது எனக்கு தெரிந்திருக்காது. நான் யார் என்று தெரியாமல், என் தகுதி தராதரம் என்னவென்று தெரியாமல் என்னையே சந்தேகிக்கும் நீ எனது பணிக்கு தேவையில்லை என கோபம் கொண்டவன் போல பாவனை செய்தான் அரவிந்தன். வரதனோ தனது கையிரண்டையும் கூப்பி, ரகுநாதரே, அப்படி சொல்லாதீர்கள். இந்த அடிமை இனி ஒரு தவறும் செய்ய மாட்டேன். இந்த ஒரு முறை எனது தவறை பொறுத்து கொள்ளுங்கள். வருணனை இனி தொந்தரவு செய்ய மாட்டேன். உங்கள் உத்தரவுகளை மீறவும் மாட்டேன். அது சரி ரகுநாதரே, அடிக்கடி நான் யார் தெரியுமா என்று நீங்களே கேட்டுக்கொள்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் யார்? நீங்கள் இருக்கும்போது தனசேகரன் ஏன் என்னை சந்தித்து பேசியிருக்க வேண்டும் என கேட்டான். தான் சொல்லப்போகும் பதிலை கேட்டு நிச்சயம் வியப்பில் வருணன் தலையை உயர்த்தி பார்ப்பான் என்று முன்கூட்டியே அறிந்திருந்த அரவிந்தன் வருணன் தலையை தன் உடலோடு சேர்த்து நன்கு அழுத்தி பிடித்துக் கொண்டான். அதன் பின்பு சுற்றி நின்ற வீரர்களை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையின் பொருள் எதற்கும் தயாராக இருங்கள் என்பதுதான் என உணர்ந்து வீரர்கள் எச்சரிக்கையடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு முடித்த அரவிந்தன் தொண்டையைச் செருமி குரலை சீர்படுத்திக் கொண்டு வதனத்தை தீவிரமாக மாற்றிக்கொண்டு, நான் யார் தெரியாதா? சிவகாமியின் மனதை கவர்ந்த மன்மதன். அவளது ரகசிய காதலன் நான்தான். இந்த வருணன் உட்பட ஒட்டுமொத்த எதிரிகளையும் அழித்தொழித்த பின்பு அவளை மணந்து கொள்ளப் போவது நான்தான் என்று கண்கள் ஜொலிக்க பெருமையாக கூறி புருவங்களை ஆட்டினான். வரதன் மட்டும் இல்லாது அங்கிருந்த அனைவருமே இந்த மகத்தான பொய்யை கேட்டு வாய்ப்பிழந்து நின்றனர். அபாண்டமாக பொய் கூறியவனின் வதனத்தை பார்த்தே தீர வேண்டுமென அரவிந்தனின் கைகளுக்குள் அடைப்பட்டிருந்த தனது தலையை திமிரினான் வருணன். வீரர்கள் அதை உணர்ந்து கொண்டு வரதனை தங்கள் புறமாக திருப்பி அவனுடன் ஏதோ பேசுவது போல் உளறிக் கொண்டிருக்க தலையை வலுவாக அசைத்து அரவிந்தனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நிமிர்ந்து இளையவனின் முகத்தை அதிர்ச்சியோடு நோக்கினான் வருணன். பார்த்தவன், அடப்பாவி துஷ்டனே, உன்னை போய் உத்தமன் என்று பிரபு நம்பிக்கொண்டிருக்கிறாரேடா. பொய் சொல்வதில் என்னை விட வல்லவனரா நீ? உன்னை நம்பும் அவர் என்னை துஷ்டன் என வசைப்பாடுகிறார், ஏமாத்துக்காரா என மெல்லிய குரலில் அரவிந்தனுக்கு மட்டும் கேட்கும்படியாக அவனை திட்டி வந்தான். வரதன் தன் புறமாக திரும்புவதற்குள் திட்டியவனை தன் தோள் மீது சாய்த்துக் கொண்ட அரவிந்தன், சரி, இங்கேயே நின்றிருக்காமல் சந்திரபுரிக்கு பயணம் துவங்குவோம். என் காதலியை பிரிந்து வந்து வாரக்கணக்கில் ஆகிறது. நான் இல்லாமல் அவள் ஏங்கி விடுவாள் பாவம். வரதா, இந்த வருணன் இனி உனது பொறுப்பு. இங்கிருக்கும் கோழைகளை நம்பி இவனை ஒப்படைக்க முடியாது. நீதான் மாவீரன். இப்போதிருந்து சந்திரபுரி சென்று சேரும் வரையில் இவனை கவனித்துக் கொள்வது உனது பொறுப்பு. இந்த மூடர்கள் எவர் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லையடா. இவனை தோளில் போட்டுக்கொண்டு நீயே இவனை குதிரை வரை தூக்கி வா என பணித்தான். பணி கொடுத்தவன் தன்னவர்களுடன் சேர்ந்து முன்னால் நடை போட்டுச் சென்றான். அரவிந்தன் தன்னை முட்டாளாக்குகிறான் என்று கூட புரிந்து கொள்ளாமல் அனைவரையும் விட தன்னை வீரன் என்று புகழ்ந்து விட்டான் என்ற பெருமையில் மற்றவர்களை மமதையுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின்பு வருணனை தன் தோள் மீது போட்டுக்கொள்ள முயன்றான் அவன். ஏற்கனவே பயிற்சிகள் செய்து செய்து தன் உடலை பாறை போன்று கடினமாக்கி வைத்திருந்த வருணன் வரதன் தன்னை தூக்க முயன்ற போது அவனுக்கு வளைந்து கொடுக்காமல் விரைப்பாக இருந்து மேலும் கனத்தை கூட்டிக் கொண்டான். வருணனை அசைக்க கூட முடியாமல் வரதன் திணறிக் கொண்டிருக்க முன்னால் நடந்து சென்ற அரவிந்தன் இன்னுமா வரவில்லை என்பது போல ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான். இங்கே வரதனோ வருணனுடன் அவனை தூக்குவதற்கு போராடி கொண்டிருந்தான். திரும்பி பார்த்தவனான ரகுநாதன் என்று தான் நம்பிக்கொண்டிருந்த அரவிந்தனிடம் அசிங்கப்பட்டுவிடக் கூடாதென வரதன் தவித்து வந்த போது திடீரென தனது உடலை தூக்குவதற்கு இலகுவாக வருணன் இசைந்து கொடுத்தான். வரதனோ மழுப்புவது போல அரவிந்தனை நோக்கி ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு விரைப்பை குறைத்துக் கொண்ட வருணனை தூக்கி தோள் மீது போட்டான். போட்டவன் அமைதியாக நடந்து செல்லாமல் இவனை தூக்குவதெல்லாம் எனக்கு சகஜம் என்பது போல அரவிந்தனை நோக்கி சிரித்தான். அரவிந்தனும் தலையசைத்துவிட்டு முன்னால் திரும்பிவிட தோளில் போடப்பட்ட வருணனோ தனது உடலை வேகமாக விரைத்தான். இதை எதிர்பார்த்திராத வரதன் வருணனை தாங்க முடியாமல் பின்னால் தொப்பென்று விழுந்தான். தான் மட்டும் தரையில் விழுந்திருந்தால் கூட வலி அவ்வளவாக இருந்திருக்காது. விழுந்தவனின் மீது வருணன் இருந்தான். எதிரியை கீழே விழச் செய்த வருணன் தனக்கு அடிபட்டு விடாதபடி பாதுகாப்பாக வரதன் மீதே விழுந்திருந்தான். யானை மிதித்தது போல நசுங்கி விழுப்பிதுங்கி தரையில் கிடந்தான் வரதன். விழுந்த சத்தம் கேட்க முன்னால் சென்றவர்கள் அனைவரும்
பின்னால் திரும்பி பார்த்தனர். அங்கே வரதனும் அவனுக்கு மேலே வருணனும் கிடப்பதை பார்த்து பெருகி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு முகங்களை தீவிரமாக மாற்றி அருகில் ஓடி வந்தனர். வந்தவர்கள் மயங்கியவன் போல நடித்து வந்த வருணனை தூக்கிவிட்டு அவனுக்கு காயம் பட்டிருக்கிறதா என ஆராய்ந்தனர். வரதனோ நசுங்கிப் போனதால் தரையோடு தரையாக இன்னமும் மண்ணில்தான் கிடந்தான். அவனை கண்டுகொள்வார்தான் எவரும் இல்லை. குகன் உட்பட அனைவரும் வருணனிடமே கரிசனம் காட்ட வரதன் எரிச்சல் கொண்டு, என்னடா செய்கிறீர்கள் எல்லோரும்? நான் ஒருவன் இங்கு விழுந்து கிடக்கிறேன். நீங்களானால் என்னை கண்டுகொள்ளாமல் அவன் மீது கரிசனப்படுகிறீர்கள். நான் உங்களில் ஒருவன், அவனோ நமக்கு எதிரி. பிறகு ஏன் அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறீர்கள்? வாருங்களடா, இங்கே வந்து என்னை தூக்கிவிடுங்கள். ஆதித்யன் வருணனை கொள்ளும் இந்த திட்டத்திற்கு சிவகாமி தேவியும் இந்த ரகுநாதரும் தேர்ந்தெடுத்தது என்னைத்தான். நீங்கள் எல்லாம் வெறும் உதவிக்கு வந்தவர்கள் மட்டும்தான். எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்காக கொடுக்கவில்லை என்றால் பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்களை கிடைக்க விடாமல் செய்துவிடுவேன், ஜாக்கிரதை என மிரட்டினான். வீரர்கள் பயந்தது போல பாசாங்கு செய்ய அவர்களில் ஒருவன், தலைவரே, அப்படி மட்டும் செய்துவிடாதீர்கள். உங்கள் மகத்துவம் தெரியாமல் இருந்துவிட்டோம். எங்கள் பிழையை பொறுத்தருளுங்கள். தங்கள் உயிர் எத்தனை முக்கியமோ அதைவிட அதிகமாக இப்போது வருணனின் நலன் முக்கியம். இவர் உடலில் சிறு கீறலும் படாமல் சிவகாமி தேவியிடம் இவரை ஒப்படைக்க வேண்டுமென்றே நாங்கள் அவரை முதலில் கவனித்தோம். இதோ இப்போது தங்களிடம் ஓடி வந்து விட்டோம் என இனிக்க இனிக்க பேசியவாறு வருணனை மறுபடியும் அரவிந்தன் வசம் ஒப்படைத்துவிட்டு தரையோடு தரையாக கிடந்த வரதனை தூக்கினர். தூக்கியவர்களுக்கு வரதன் நன்றாகவே ஒத்துழைப்பளித்தான் தான். ஆனால் வீரர்களோ தங்களுக்குள் ஜாடை செய்து கொண்டு தரையிலிருந்து மேலெழும்பியவனை ஒன்று சேர்ந்தாற் போல விட, வீரர்களின் பிடியிலிருந்து நழுவிய வரதன் மறுபடியும் தொப்பென்று தரையில் விழுந்தான். முதுகெலும்பு முறிந்து போனது போல வலியெடுத்தது வரதனுக்கு. வீரர்களோ பதறியவர்கள் போல, என்ன தலைவரை இப்படி செய்து விட்டீர்கள்? நாங்கள் சிரமப்பட்டு தூக்குகிறோம். எங்களுக்கு சிறிது ஒத்துழைப்பு கொடுத்தால் என்ன? இருந்தாலும் நீங்கள் மிகவும் கனமாக உள்ளீர்கள். உணவை குறையுங்கள், அப்போதுதான் உடல் எடை குறையும் என கரிசனத்துடன் கடிந்து கொள்வது போல முக்கி முணங்கி ஒரு வழியாக அவனை தூக்கிவிட்டனர். வரதன் அத்தனை வழியிலும், ஏனடா, அந்த தடியன் வருணன் காட்டுப்பன்றி போல கனமாக உள்ளான். இதில் அவன் மயக்கத்தில் வேறு உள்ளான். அவனை எளிதாக தூக்கினீர்கள். நானோ உங்களுக்கு வளைந்து கொடுத்தேன். என்னை தூக்க முடியவில்லை என்கிறீர்கள் என நொந்து கொண்டான். படைத்தலைவனை பன்றி என சொல்ல கேட்ட வீரன் ஒருவன் கோபம் கொண்டு தரையிலிருந்து சிறிய கல் ஒன்றை எடுத்து பின்னாலிருந்து வரதனின் பின்னந்தலையில் விட்டெறிந்தான். ஏற்கனவே விழுந்து முதுகில் அடிபட்டு வலி தாங்க மாட்டாமல் நடந்து சென்று கொண்டிருந்த வரதன் சுள்ளென தலையில் கல்லடிப்படவும் அலறி தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே கல்லெறிந்தவனோ தனக்கு பின்னால் எதையோ பார்ப்பது போலவும் ஒன்றும் அறியாதவன் போல நாடகமாடி தானும் பின்னால் திரும்பி பார்த்தான். கல் விழுந்தவுடனேயே வரதனுக்கு பக்கவாட்டில் நடந்து சென்ற வருணனின் வீரர்கள் புரிந்து கொண்டனர் அது பின்னால் வந்த வீரனுடைய செயல் என்று. கல்லெறிந்தவன் பார்க்கவ வீரன். வருணனை மரியாதையில்லாமல் பேசியது அவனுக்கே பொறுக்கவில்லை. மெய்க்காவல் வீரர்கள் தங்கள் தலைவனிடம் காட்டும் பக்தி அவர்களுடன் பழகி வந்த அனைவருக்குமே தொற்றிக்கொண்டது போல வருணனின் படைவீரர்கள் போன்று அவர்களும் வருணன் மீது அன்பை கொட்டத் துவங்கினர். வரதனுக்கு இன்னமும் விளங்கவில்லை யார் தன் தலையில் கல்லெறிந்தார்கள் என்று. பின்னந்தலையை தேய்த்து விட்டு கொண்டபடி அவன் சுற்றுமுற்றி தேடியபடியே இருந்தான். அச்சமயம் அருகில் சென்ற வீரன், தலையில் விழுந்த பொருளை தேடுகிறீர்களா தலைவரே? விழுந்த பொருளை தரையில் தானே தேட வேண்டும். நீங்கள் நிமிர்ந்த வண்ணம் தேடுகிறீர்கள். உங்கள் மீது விழுந்தது இந்த மரத்தின் கொட்டை, வேறொன்றும் அல்ல என தானாக முன்வந்து பதிலளித்தான். வரதன் நிமிர்ந்து பார்த்தான். அங்கிருந்ததோ ஒரு வேப்ப மரம். தரையில் சிதறி கிடந்த வேப்பங்கொட்டையை கையில் எடுத்து பதில் கூறியவனிடம் அதை காட்டிய வரதன், இந்த கொட்டை விழுந்தா எனக்கு வலிக்கிறது? மரத்திலிருந்து தேங்காய் விழுந்தால் கூட இவ்வளவு வலிக்காது. விழுந்த பொருள் சிறிதாக தோன்றினாலும் சுள்ளென வலிக்கிறது. கல்லை ஓங்கி வீசியிருந்தால் மட்டுமே இத்தனை வலி எடுக்கும் என்று கூறிக்கொண்டு போனான். இன்னொரு வீரனோ, அது நீங்கள் மிகவும் மிருதுவானவர் தலைவரே. பூ போன்ற உடல்வாக உங்களுக்கு. அதனால்தான் வேப்பங்கொட்டை விழுந்ததற்கே உங்களுக்கு வலி எடுக்கிறது என்று கூறி சமாளித்தான். வரதன் எரிச்சலுற்று, சற்று முன்னர் தானேடா என்னை தூக்கிவிட சிரமப்பட்டீர்கள். இத்தனை தடியர்கள் சேர்ந்து என் ஒருவனை தூக்க திராணி இல்லாமல் இருந்தீர்கள். கேட்டதற்கு நான் கனமாக உள்ளேன் என சாடினீர்கள். இப்போது மட்டும் நான் மிருதுவாக உள்ளேனா என்ன? ஏன் இப்படி உளறி கொட்டுகிறீர்கள் என்று கோபம் கொண்டான்.
நடக்கும் வரையில் மயங்கியது போல நடித்தாயிற்று. குதிரை மீது ஏறினால் அந்த நடிப்பை தொடர முடியாதே. குதிரை செலுத்துவதற்கு விழித்திருக்கத்தானே வேண்டும். அதை விடுத்து குதிரையை ஒருவன் செலுத்த அதில் வருணன் நடிப்பை தொடர்ந்தபடி அமர்ந்து பயணப்பட்டு வந்தாலும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய அந்த குதிரை களைத்துப் போய்விடும். ஆகையால் குதிரையில் ஏற்றிய போது வருணன் தனது நாடகத்தை கைவிட்டு விழித்துக் கொண்டான். அப்போதுதான் கண் விழிப்பவன் போல கண்களை தேய்த்து கொண்டே முழித்தவன், என்னை விடுங்களடா, நான் ஆதித்யனை பழிவாங்கச் செல்ல வேண்டும், விடுங்கள் என்னை என அரற்றி நாடகமாடினான். அரவிந்தனோ, கூச்சல் போட்டு பிரயோஜனமில்லை வருணா. உன்னை சிவகாமியிடம் ஒப்படைக்கும் வரையில் நீ எங்களிடம் கைதியாகத்தான் இருப்பாய். ஒருவேளை சிவகாமி உன்னை மன்னித்து உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விடுவித்தாளானால் நீ வந்து ஆதித்தனை பழிவாங்கிக் கொள்ளலாம். அப்படி நேரும் பட்சத்தில் நாங்களே உன் உதவிக்கு வருவோம். அதில்லாமல் எங்களிடமிருந்து தப்பிக்க நீ முயன்றால் பிறகு உன்னை இங்கேயே கொன்று போட்டு விடுவோம். இல்லையில் மறுபடியும் உன்னை மயக்கமுறச் செய்வோம் என பயமுறுத்துவது போல வருணனின் நாடகத்திற்கு தகுந்தபடி பேசி வந்தான். விரக்தியடைந்தவன் போல பாவனை செய்த வருணன் அமைதியாக குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டான். இவர்களது பயணம் சந்திரபுரி நோக்கி தொடர்ந்தது. அங்கே ஆருத்ராவின் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த ஆதித்யனோ அரவிந்தனின் நண்பர்களிடம் விசாரித்து வைத்திருந்த பாதையை நினைவில் கொண்டு அவளது ஊரை அடைந்திருந்தான். திடீரென எண்ணற்ற குதிரைகளில் ஆடவர்கள் பலர் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றால் தெருவில் வசிப்பவர்களுக்கு அச்சம் தோன்றும் என்று உணர்ந்திருந்த ஆதித்யன் குதிரைகளுடன் சேர்த்து வீரர்கள் பலரையும் ஊரின் எல்லையிலேயே நிறுத்திவிட்டு சில வீரர்களையும் பிரதாபனையும் மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு ஆருத்ராவின் வீடு இருந்த வீதியை அடைந்தான். தன்னுடன் வந்திருந்தவர்களை தெருவிற்குள் வராமல் ஆங்காங்கே இருந்த மரநிழலில் காத்திருக்கும்படி பணித்துவிட்டு ஆதித்யனும் பிரதாபனும் ஆருத்ராவின் வீடு அமைந்திருந்த நெசவாளர் வீதிக்குள் நுழைந்தனர். முன்பு அரவிந்தன் கண்ட அதே பழம் விற்கும் பெண் தலையில் அதே கூடையை சுமந்து கொண்டு தெருவிற்குள் புதிதாக வந்திருந்தவர்களை ஏற இறங்க நோக்கியதோடு நில்லாமல் அவர்களை சுற்றி வட்டமடித்தபடி பார்த்து வந்தவள், பார்க்க பெரிய இடத்து பிள்ளைகளைப் போல உள்ளீர்கள், எங்கே இந்த பக்கம், யாருடைய வீட்டிற்கு வந்துள்ளீர்கள் என விசாரித்தாள். அரவிந்தன் கூறியிருந்த கதை ஆதித்யனுக்கு நினைவு வர அவன் அப்பெண்ணிடம், நீ இன்னமும் இதே வேளையாகத்தான் திரிகிறாயா பெண்ணே? யார் வீட்டிற்கு செல்கிறேன் என நான் உன்னிடம் கூறினால் நீ பின்வழியாகச் சென்று நான் அவ்வீட்டை அடையும் முன்பாக நீ அந்த வீட்டில் எனது வரவை பற்றி தெரிவித்து விடுவாய். அப்படித்தானே? ஒன்றும் தேவையில்லை, நானே சென்று கொள்கிறேன். அது இருக்கட்டும், பழக்கூடையின் பாரத்தை சுமந்து கொண்டு அவசியம் நீ எங்களை சுற்றி வர வேண்டுமா என்ன? ஒன்று செய்யேன், கூடையை வேண்டுமானால் என்னிடம் கொடு, நான் தூக்கிக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக சுற்றி வந்து எங்களை நோட்டமிடு என்று கிண்டல் செய்தான். அந்த பெண்ணோ அசடு வழிவது போல சிரித்துவிட்டு கால்களை தரையிலிருந்து எம்பி கைகளை உயர்த்தி ஆதித்யனின் கன்னத்தில் செல்லமாக இடித்து குறும்புக்கார பிள்ளை எனச் சொல்லி குலுங்கிச் சிரித்தபடி நடந்து சென்றாள். ஆதித்யன் ஆருத்ராவின் வீட்டு வாயிலை அடைய அங்கு வீட்டின் பக்கவாட்டில் அமர்ந்தபடி ஆருத்ராவும் மாதவியும் தறி நெய்து கொண்டிருந்தனர். இரு பெண்களும் பேச்சு சுவாரஸ்யத்தில் வீட்டு வாயிலில் இரு ஆடவர்கள் வந்து நின்றதை கூட கவனிக்கவில்லை. ஆருத்ரா தன் தோழியிடம், என்னடி உன் அண்ணன் என்னை காண வரவே இல்லையே, இங்குதான் சென்றார் அவர். அவரை தேடி தினமும் 6 ஏரி என நடந்து சென்று கால்வழி வந்ததுதான் மிச்சம். நான் கண்டுகொள்ளாதவரை என்னை பின்தொடர்ந்து சுற்றி சுற்றி வந்தார். அவரிடம் நான் பேசிச் சிரித்த பிறகு மறுபடியும் என்னை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். இதற்குத்தான் இந்த ஆடவர்களுக்கு எளிதில் பிடிகொடுத்து விடக்கூடாது. அவர்களை நம் பின்னால் சுற்ற வைத்தபடியே இருக்க வேண்டும். கொஞ்சம் இசைந்து கொடுத்தோமானால் நம் மீதுள்ள காதலும் அக்கறையும் அவர்களுக்கு காணாமல் போகும் என்று குறைபட்டு கொண்டாள். வீட்டினுள் பெற்றோர்கள் இருந்ததினால் காதலன் குறித்த தனது பேச்சு அவர்களுக்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக மெல்லிய குரலில் பேசி வந்தாள். இந்த உரையாடல்களை அமைதியாக வாயிலில் நின்றிருந்தபடி கேட்டு வந்தான் ஆதித்யன். அவனுக்குத்தான் செவித்திறன் அதிகமே. ஆதலால் ஆருத்ரா தன் தோழியிடம் பேசி வந்த ரகசியங்கள் அனைத்தும் அரசனின் செவிகளை துல்லியமாக எட்டியிருந்தன. ஆருத்ராவின் பேச்சுக்கு மாதவி ஆறுதல் கூறும் முன்பாக தான் முந்திக் கொண்டு, ஆண் வர்க்கத்தின் மீது ஏன் இத்தனை பெரிய அபாண்ட பழி சுமத்துகிறாயம்மா? ஆடவன் உங்கள் பின்னால் வரும்போது அவனை நீங்கள் காக்க வைப்பது குற்றமல்ல. ஆனால் அதே ஆடவன் கடமையை செய்வதற்காக உங்களை காக்க வைத்து சென்றுவிட்டால் அது பெரும் குற்றம். அப்படித்தானே உங்கள் எண்ணம் என்று கேட்டு சீண்டி வந்தான். சற்றும் எதிர்பாராத வேளையில் வாயிலில் இருந்து வந்த சத்தத்தை கேட்ட பெண்கள் இருவருமே
பதறி எழுந்தனர். அதிலும் ஆருத்ராவோ காதலன் குறித்து வந்த மனிதன் சத்தமாக பேசியது வீட்டினுள் இருக்கும் தந்தைக்கு கேட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் வேண்டாம் என்பது போல கைகளை அசைத்து சென்றுவிடுங்கள் என்பது போல கைகளை ஆட்டி ஜாடை பாஷையில் வேண்டி வந்தாள். அவளது பரிதவிப்பு ஆதித்யனுக்கு ஆனந்தமாக இருக்க, பெண்ணவளை சீண்ட வேண்டும் என்று முடிவெடுத்து தட்டியால் மூடப்பட்டிருந்த வாயில் கதவை தானாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன், எதற்காக பயப்படுகிறாய் ஆருத்ரா? ஏன் என்னை போகச் சொல்கிறாய்? வீட்டிற்கு வந்த விருந்தாளிக்கு இதுதான் நீ தரும் மரியாதையா? மணமகன் வீட்டாரை இப்படித்தான் மதிப்பீர்களா உங்கள் ஊரில்? அதிலும் நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையின் தமையன். எனில் எனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்துச் சென்று மரியாதை கொடுக்க வேண்டும். நீயானால் என்னை துரத்த பார்க்கிறாய் என செல்லமாக கடிந்து கொண்டான். முன்பு சைகையில் சொல்லி வந்த ஆருத்ரா ஜாடை பாஷை வேலைக்கு ஆகாமல் போகவே ஆதித்யனுக்கு அருகில் வந்து கையிரண்டையும் கூப்பி, ஐயா, தயவு செய்து சென்று விடுங்கள். என் காதல் விவகாரம் என் பெற்றோருக்கு தெரியாது. நீங்கள் இப்படி சத்தமாக பேசினீர்கள் என்றால் பின்பு என் தந்தை என் தோலை உரிக்கும் சத்தம் இந்த வீதிக்கே கேட்கும். காதலித்த குற்றத்திற்காக என்னை அடித்து துவைத்து விடுவார் அவர். தந்தை உங்களை பார்க்கும் முன்பு இங்கிருந்து சென்று விடுங்கள் ஐயா என வேண்டி நின்றாள். ஆதித்யன் முறுவலிக்க நண்பனை தொடர்ந்து தானும் அருகில் வந்து நின்றிருந்த பிரதாபன் ஆருத்ராவிடம், தந்தை பார்க்கக்கூடாது என்றால் பிறகு உன் பின்னால் நிற்பவர் யாரம்மா? அவரை பார்த்தால் நீ கூறுவதைப் போன்று அவர் கோபப்படுபவராக தெரியவில்லையே. மிகவும் சாந்த சொரூபியாக உள்ளாரே அவர் என வர்ணித்தான். ஆருத்ரா அதிர்ந்து போய் திரும்பி பார்க்க, உண்மையில் அங்கு அவளது தந்தைதான் நின்றிருந்தார். அவரது முகத்தில் ஆச்சரியமும் குழப்பமுமே இருந்ததைத் தவிர கோபம் எதுவும் இருந்திருக்கவில்லை. தந்தையைக் கண்ட ஆருத்ரா அவர் வெளியே வந்த செய்தியை தன்னிடம் தெரிவிக்காமல் விட்டு மாதவியின் மீது கோபம் வரப்பெற்று அவளை திட்டுவதற்காக அவள் புறமாக திரும்பினாள். அங்கே மாதவியோ கண்களில் அச்சம், மரியாதை, அதிர்ச்சி, ஆச்சரியம் என உணர்ச்சிகளின் சங்கமமாய் உறைந்து போய் நின்றிருந்தாள். அவளை பார்த்துவிட்டு ஆதித்யன் புறமாக ஆருத்ரா திரும்ப, அரசன் அவளது தந்தையின் தோளில் கை போட்டபடி அவர் வீட்டுக்குள்ளேயே அவரை வரவேற்று அழைத்து சென்று கொண்டிருந்தான். ஆதித்யனின் செயலாலும் தந்தை அமைதியாக நின்றிருந்ததைக் கண்டும் ஆருத்ரா குழப்பமாக அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். வீட்டு வாயில் வரை சென்றவள் மாதவியின் நினைவு வர மறுபடியும் வெளியே ஓடி வந்து உறைந்து போய் நின்றிருந்த தோழியை வலுக்கட்டாயமாக வீட்டினுள் அழைத்துச் சென்றாள். சித்தபிரமை பிடித்தவள் போல உணர்வுகளற்று ஆருத்ராவின் பின்னால் சென்றாள் மாதவி. பெண்களை தொடர்ந்து சிரித்தபடியே தானும் வீட்டினுள் சென்றான் பிரதாபன். அங்கே ஆருத்ராவின் தந்தை தொடர்ந்து ஆதித்யனிடம் அவனை குறித்து விசாரித்துக் கொண்டிருக்க, அரசனோ எதையோ தேடுவது போல கூடம் முழுவதும் அங்குமிங்கும் கண்களை ஓட்டினான். சரியாக அச்சமயம் ஆருத்ரா தோழியுடன் கூடத்திற்குள் நுழைய அவளிடம், அம்மா, தந்தை அமர ஒரு இருக்கை எடுத்து வா. கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டு புரியாமல் விழிக்கும் உன் தாய்க்கும் சேர்த்து ஒரு இருக்கை எடுத்து வந்து அவரையும் அமரச் செய் ஆருத்ரா என அதிகாரமாக கட்டளைகள் போட்டான். குழப்பமாக இந்த காட்சிகளையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆருத்ரா அரசனின் அதிகார கட்டளையால் கோபமுற்று அழைத்து வந்த மாதவியின் கரத்தை விடுவித்து சண்டையிடுவதற்காக ஆதித்யனின் அருகில் சென்றாள். பிரம்மையில் ஆருத்ராவின் மீது சாய்ந்தபடி நின்றிருந்த மாதவியோ தோழி சென்ற பின்பு சாய்மானம் எதுவும் இல்லாமல் கீழே விழப்போனாள். விழப்போனவளை பிரதாபன் தாங்கி பிடித்தான். இந்த காட்சியை ஆதித்யன் கண்டான். கண்டவனுக்கு உள்ளத்தில் யோசனை ஒன்று உதயமானது. அதை உள்ளுக்குள் பதிவு செய்து கொண்டவன் திரும்பி தன்னுடன் வாய் சண்டை செய்து வந்த ஆருத்ராவிடம் கவனம் செலுத்தினான். ஆடவனின் கரம் தோளை தொட்ட அதிர்ச்சியில் ஆதித்யனை கண்டதும் முன்பு தோன்றியிருந்த அதிர்ச்சி காணாமல் போயிருந்தது மாதவிக்கு. அவள் சுயநினைவுக்கு வந்தாள். வந்தவள் பிரதாபனிடமிருந்து நாணத்துடன் தன்னை விடுவித்துக் கொண்டு விழவிருந்த தன்னை தாங்கி பிடித்தமைக்கு அவனிடம் நன்றி கூறிவிட்டு ஆதித்யன் புறமாக திரும்பினாள். அங்கு அரசனோ அதரங்களில் குறுநகையுடன் ஆருத்ராவின் வசவுகளை கேட்டு வந்தான். அண்ணாந்து ஆதித்யனின் வதனத்தை பார்த்து கழுத்தில் வழிவரப்பெற்ற ஆருத்ரா கால்களை தரையிலிருந்து உயர்த்தி அவனுடன் சண்டையிட்டு வந்தாள். யாரையா நீர்? எத்தனை தைரியம் இருந்தால் இப்படி முன்பின் தெரியாத இடத்திற்கு வந்து பெண்களிடம் வம்பு செய்வீர்கள்? அதுவும் அழைக்காமலேயே வீட்டிற்குள் வருகிறீர்கள். இதுதான் உங்கள் பண்பாடா? மணமகன் வீட்டார் மாப்பிள்ளை என்று வாய்க்கு வந்தபடி உளறுகிறீர்கள். செல்லுங்கள் முதலில் இங்கிருந்து. நீங்களாக கிளம்புகிறீர்களா அல்லது பஞ்சாயத்து தலைவரை அழைக்கவா என மிரட்டி வந்தாள். ஆருத்ரா உண்மையில் மிரட்டவில்லை.
தந்தை நம்புவதற்காக மிரட்டுவது போல பாசாங்கு செய்து வந்தாள். தந்தைக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்தவள் ஆதித்யனுடன் பேசி வந்த வார்த்தைகளில் கடுமையை கலந்தும் கண் பார்வையில் மன்றாடலை கலந்தும் தான் பேசி வந்தாள். இதைக் கண்டுதான் ஆதித்யன் முறுவலித்துக் கொண்டிருந்தான். நிதானத்திற்கு வந்த மாதவி தோழியின் கண் பேசிய வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவளது வாய் வார்த்தைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்திருந்தாள். ஆதலால் அரசனிடத்தில் நெருங்கி வந்து அவன் பாதத்தின் அருகே மண்டியிட்டு, இந்த அடிமையின் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. என் தோழி ஏதோ தெரியாமல் உளறுகிறாள். அவளது பிழையை மன்னித்தருளுங்கள் அரசே என பிரார்த்தித்தாள். தோழியின் செயலை பார்த்து ஆருத்ராவுக்கு விசித்திரமாக இருக்க, அவள் மண்டியிட்டிருந்த மாதவியை உலுக்கி, என்னடி ஆயிற்று உனக்கு? இவரை ஏன் அரசே என அழைக்கிறாய்? இவர் யார் தெரியவில்லையா மாதவி? இவரை மறந்துவிட்டாயா என கேட்டாள். மாதவியோ, இவரை மறப்பதா? இவரை அரசே என அழைத்தது தவறுதானடி. நியாயப்படி சக்கரவர்த்தி என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். இவர் யார் என்று எனக்கு தெரியுமடி, உனக்குதான் அது தெரியாது என்று கூறி வந்தாள். பின்னர் ஆதித்யனை நோக்கி ஏதோ ஜாடையில் கேட்டாள் மாதவி. அந்த ஜாடையின் பொருள் தாங்கள் யாரென்று கூறட்டுமா என்பதுதான் என்று உணர்ந்து கொண்ட ஆதித்யன், சற்று பொறுத்திரு என்பது போல மாதவியை நோக்கி கண்களை மூடித் திறந்து, பின்பு அவளை தரையிலிருந்து எழச் சொன்னவன் ஆருத்ராவின் தந்தையை நோக்கி, நான் யாரென்று நானே கூறிவிடுகிறேன் ஐயா. சுற்றி வளைத்து பேசுவது எனக்கு பிடிக்காது. நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையின் தமையன். என் உடன்பிறவா தம்பிதான் தங்களுக்கு மருமகனாக இருக்கின்றவன். அதனால் நானும் உங்களுக்கு மருமகன் முறைதான். என்னை நீங்கள் மாப்பிள்ளை என்று அழைத்தாலும் சரி, அல்லது என் பெயரைச் சொல்லி ஆதித்யா என்று அழைத்தாலும் சரி, அது உங்கள் பிரியம் என பெரியவரிடம் கூறி வந்தவன் தன்னை விந்தையாக நோக்கிக் கொண்டிருந்த ஆருத்ராவை பார்த்து, ஆமம்மா, உண்மையில் எனது பெயர்தான் ஆதித்யன். என் தம்பி என் மீது இருக்கும் பாசத்தினால் என் பெயரை தன் பெயர் என்று மாற்றிக் கூறிவிட்டான் உன்னிடம் என ஆருத்ராவிற்கு விளக்கம் கொடுத்தவன் பின்பு மறுபடியும் பெரியவரை பார்த்து, இப்போது அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன் ஐயா. மாப்பிள்ளை என்று கூறிவிட்டேன். என் தம்பி எப்படி தங்களுக்கு மாப்பிள்ளையானான் என்று நான் கூறவில்லையே. அதையும் கூறிவிடுகிறேன். அதற்கு முன்னால் அவனது பெயரை சொல்லிவிடுகிறேன். அவன் பெயர் அரவிந்தன். பெயருக்கேற்ப தாமரை மலர் போல அம்சமாக இருப்பான். மிகச்சிறந்த வீரன். வெளிப்பார்வைக்கு போக்கிரி போல தெரிந்தாலும் குணத்தில் உத்தமனவன். ஆனாலும் கல்வன். எப்படி ஒரே ஆடவன் கல்வனாகவும் உத்தமனாகவும் இருக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? கல்வன் என்றால் அவன் பொருளை களவாடுபவன் அல்ல, தனது வசீகரத்தால் பெண்களின் மனதை களவாடுபவன். உங்கள் மகளின் மனதை களவாடி வைத்திருப்பவனும் அவன்தான் என்று உண்மையை போட்டுடைத்தான் அரசன்.